இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை பற்றி கூறுகிறது? பிரிவு 14. சிந்து சமவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? தானிய களஞ்சியமானது சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்னவென்றால் ஹரப்பா. 2 எண்களில் மீ போ வா அதாவது HCF 11 மற்றும் மீ போ மா LCM 693. அதில் ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன? மற்றொரு எண்ணை கண்டுபிடிப்பதற்கு அந்த எண்ணை எக்ஸ் எடுத்துக்கிறோம். 77 அந்த எண்ணை பெருக்கலாம் நமக்கு கிடைக்கிறது வந்து HCF × LCM. அதாவது HCF 11 கொடுத்துருக்காங்க, LCM 693 கொடுத்துருக்காங்க. ஒரே எண் 77 போது 77 × x = 11 × 693. அப்போ x = 11 × 693/77. சுருக்கணும்னா நமக்கு x = 99 என கிடைக்கும். 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியின் போது மத்திய இந்தியாவில் ஜான்சி புரட்சியை வழிநடத்திய வீராங்கனை யார்? அதாவது மத்திய இந்தியாவில் ஜான்சி புரட்சியை வழிநடத்திய வீராங்கனை யார்? ராணி லட்சுமிபாய் என்பதுதான் சரியான விடை. சுதேசி தராசு என்று அழைக்கப்படும் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தூத்துக்குடியில் வ.உ. சிதம்பரம் எந்த ஆண்டு தொடங்கினார்? சுதேசி தராசு என்று அழைக்கப்படும் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தூத்துக்குடியில் வ.உ. சிதம்பரம் எந்த ஆண்டு தொடங்கினார்? 1906ஆம் ஆண்டு. 1916ஆம் ஆண்டு மதராஸில் அதாவது சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அன்னி பெசன்ட் அம்மையார் என்பதுதான் சரியான விடை. காந்தியடிகள் தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரை அதாவது உப்பு சத்தியாகிரகம் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கினார்? இதுலையும் 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன் சரியானது? 12 மார்ச் 1930ஆம் ஆண்டு. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் ஆசாத் ஹிந்த் பவுச் அதாவது இந்திய தேசிய ராணுவம் INA எந்த நாட்டில் மறுசீரமைக்கப்பட்டு வலுப்பெற்றது? ஜப்பான், ஜெர்மனி, சிங்கப்பூர், பர்மா. விடை தெரியவில்லை. 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான விடை வந்து சிங்கப்பூர். 1929ஆம் ஆண்டு நடைபெற்ற எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சமாஜம் அதாவது முழு சுதந்திரம் என்பதை காங்கிரஸின் முக்கிய நோக்கம் என பிரகடனப்படுத்தப்பட்டது? எந்த மாநாட்டிலும் கேட்டிருக்காங்க. கராச்சி மாநாடு, லாகூர் மாநாடு, கல்கத்தா மாநாடு, மம்பாய் மாநாடு. விடை தெரியவில்லை. ஏன்னா 5 ஆப்ஷன் இருக்குது. இதில் லாகூர் மாநாடு என்பதுதான் சரியான விடை. தமிழ்நாட்டில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தின் போது திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் நோக்கி நடைபயணத்தை வழிநடத்தி சென்றவர் யார்? வேதாரண்யம் நோக்கி நடைபயணத்தை வழிநடத்தி சென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உப்பு சத்தியாகிரகத்தின் போது திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் நோக்கி ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி அதாவது ராஜாஜி என்பவர் தான். மகாத்மா காந்தியடிகள் எப்போது தனது வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார்? இதில் வந்து இதுலேயும் 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 5 ஆப்ஷனில் வந்து சரியான விடை எதுவெனில் ஆகஸ்ட் 8, 1942. 1907ஆம் ஆண்டு நடைபெற்ற சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் தீவிரவாதிகளுக்கும் மிதவாதிகளுக்கும் இடையே பிளவு ஏற்பட்ட போது அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? பாலகங்காதர திலகர், தாதாபாய் நவ்ரோஜி, ராஸ் பிகாரி கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே. விடை தெரியவில்லை. இதில் 5 ஆப்ஷன்ஸில் எது சரியான விடை எனில் ராஸ் பிகாரி கோஷ் என்பவர் தான். சுதந்திர முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவி வகித்தவர் யார்? இதுலேயும் 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் வந்து சி ராஜகோபாலாச்சாரி. 1919ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தை கண்டித்து பிரிட்டிஷ் அரசு தனக்கு வழங்கிய நைட்ஹுட் வீர திருமகன் பட்டத்தை துறந்தவர் யார்? நைட்ஹுட் வீர திருமகன் பட்டத்தை துறந்தவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் ரவீந்திரநாத் தாகூர் என்பதுதான் சரியான விடை. 1923ஆம் ஆண்டு CR தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஆகியோரால் தொடங்கப்பட்ட சுயராஜ் கட்சி எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? சுயராஜ் கட்சி எந்த இடத்தில்
தோற்றுவிக்கப்பட்டது என கேட்கப்பட்டிருக்கிறது. 5 விடைகள் இருக்குது. இதில் சரியான விடை வந்து என்னன்னா உங்களுக்கு அலகாபாத் என்பதுதான் சரியான விடை. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் நிறுவப்பட்ட சைமன் குழு எந்த ஆண்டு இந்தியாவிற்கு வருகை தந்தது? சைமன் குழு இந்தியாவிற்கு வருகை தந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. இதில் சரியான விடை என்னவெனில் 1928ஆம் ஆண்டு சைமன் குழு இந்தியாவிற்கு வருகை தந்தது. 1905ஆம் ஆண்டு நடைபெற்ற வங்கப் பிரிவினையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிரிட்டிஷ் வைஸ்ராய் யார்? வங்கப் பிரிவினை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிரிட்டிஷ் வைஸ்ராய் கர்சன் பிரபு. 1946ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வருகை தந்த அமைச்சரவை தூதுக்குழுவில் அதாவது கேபினெட் மிஷன் இடம்பெறாத நபர் யார்? 1946ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வருகை தந்த அமைச்சரவை தூதுக்குழுவில் அதாவது கேபினெட் மிஷன் இடம்பெறாத நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பில் லித்கோ பிரபு. பில் லித்கோ பிரபு என்பவர்தான். காந்தியடிகள் பங்கேற்ற ஒரே ஒரு வட்டமேஜை மாநாடு. கீழ்கண்ட வட்டமேஜை மாநாடுகளில் எந்த வட்டை மேஜை மாநாடு வந்து காந்தியடிகள் பங்கு பெற்ற ஒரே ஒரு வட்டமேஜை மாநாடு அப்படின்னு பார்த்தோன்னா அது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. 2ஆம் வட்டமேஜை மாநாடு அதாவது 1931ஆம் ஆண்டு கலந்து கொண்டார். 1885ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது ஐஎன்சி முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? WC பானர்ஜி. சுயராஜ்ய கட்சியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் வெற்றி பெற்று சுயேட்சையாக அமைச்சரவை அமைத்தவர் யார்? 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் வெற்றி பெற்று சுயேட்சையாக அமைச்சரவை அமைத்தவர். 4 பேர்கள் கொடுத்திருக்கு. கடைசி வெற்றி தெரிவுகள் கொடுத்திருக்கு. இந்த 4 பேர்கள் யார் என்று கேட்டால் பி. சுப்பராயன் என்பவர் தான். 1932ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அது கம்யூனல் அவார்டு எதிர்த்து காந்தியடிகள் எந்த சிறையில் உண்ணாவிரதம் இருந்தார்? அதாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை எதிர்த்து காந்தியடிகள் எந்த சிறையில் உண்ணாவிரதம் இருந்தார் என கேட்கப்பட்டுள்ளது. ஏர்வாடா சிறை என்பதுதான் சரியான விடை. நன்றி.